சென்னை ஆவடியில் கைவிடப்பட்ட விலங்குகளுக்காக தண்ணீர் மற்றும் உணவளித்து வரும் பெண் சமூக ஆர்வலருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சென்னை ஆவடியை அடுத்த அயனம்பாக்கத்தில் வசித்து வருபவர் சுதா சந்திரசேகர். இவர் கைவிடப்பட்ட பூனைகள், நாய்கள், மாடுகளுக்காக சான்ஸ் எனும் மறுவாழ்வு மையத்தை கடந்த 7 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். நாய்கள், பூனைகள், சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் மற்றும் புறாக்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்கி வரும் சுதா சந்திரசேகர் தனது அறக்கட்டளை மூலம் கோடை காலத்தில் அனைத்து பிராணிகளும் சுத்தமான குடிநீரை பருக வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுமார் 422 மண்பானை கிண்ணங்களை சென்னை முழுவதும் வழங்கியுள்ளார். தினமும் 150 நாய்கள், 60 பூனைகள் மற்றும் 400 புறாக்கள் என அனைத்துக்கும் காலை மாலை உணவு அளிக்கப்பட்டு வருகிறது. தனிநபராக இந்த மகத்தான சேவையை செய்து வரும் இவர் பிராணிகளுக்கு மருத்துவ உதவியும் அளித்து வருகிறார். கைவிடப்பட்ட பூனை, நாய் எல்லாம் ரீஓமிங் பண்றது, அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா சம்மருக்காக பவுல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. அரௌண்ட் 422 பவுல்ஸ் கிட்ட ஆல் ஓவர் சென்னை கொடுத்துருக்கு. இங்கே டொனேஷன் எதுவும் இது வரைக்கும் வாங்கினது இல்லை, எல்லாமே என்னோட ஓன் இதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பவுல் கான்செப்ட் எதுக்குன்னா அவங்க ட்ரைனேஜ் தண்ணியை தான் குடிக்கிறாங்க. எப்பவுமே அவங்களுக்கு எப்பவுமே கிளீன் வாட்டர் கிடைக்கணும்னு ஒரு வருஷம் ஃபுல்லா மெயின்டைன் பண்றதுக்காக எல்லா ஷாப்ஸ்லயுமே கொடுக்கிறோம். ஆண்டுக்கு 300 முதல் 400 மரக்கன்றுகளை வைத்து வரும் சுதா சந்திரசேகர் அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட் இணைந்து 2 கோடி மரக்கன்றுகளை நடும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார். எந்த ஒரு நன்கொடையும் பெறாமல் விலங்குகளுக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் சேவை செய்து வரும் சுதா சந்திரசேகருக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில்